ஹாய் கைஸ், 26th September 2024 அன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். நிஃப்டி 50 நிஃப்டி 50யோடைய சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 25,845லேருந்து 25,860. ஸோ இந்த ரீஜன் வந்து சப்போர்ட் ரீஜனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா 25,900. ஓகேங்களா, 25,000 இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. அண்டு இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரிவர்சல் கொடுத்துருக்கு. எம் பேட்டர்ன்லேயும் இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ 25th அன்றைக்கி ஓப்பனிங் இங்கே ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேஷன். ஸோ 25,900 வந்துட்டு ஒரு சைக்கலாஜிக்கல் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆக போகுது. இதுக்கு கீழேயே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து செல்லர்ஸோடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் பையர்ஸோடைய கண்ட்ரோல் இருக்கும். பட் இதில் ஒரு மூமெண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ கன்சால்டேஷன் மோடில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எஸ்டர்டேஸோடைய ஹை வந்துட்டு 26,033. ஸோ இந்த ரீஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிருந்து 25,900 வரைக்கும் கொண்டு வந்துட்டு ரிவர்சல் கொடுக்கலாம். ரெல்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இங்கே வரைக்கும் வரலாம், இங்கே போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கன்சால்டேஷன் ரீஜன். ஓகேங்களா, ஸோ இந்த ரேஞ்ச்குள்ளே நம்ம வந்து ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இந்த ரேஞ்ச் ஓகே. அப்போ எங்கே வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டி வந்துட்டு ஆல் டைம் ஹை டச் பண்ணியிருக்கு. ஸோ அங்கேருந்து ஒரு ஃபால் இருக்கான்னு பாருங்கள், ஒரு கன்சால்டேஷன் இருக்கான்னு பாருங்கள். மேக்ஸிமம் கன்சால்டேஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பை சான்ஸ் வந்துட்டு 26,100 வந்து பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்துட்டு டார்கெட்டாக வைக்கலாம். ஓகே, ஸோ எப்போவுமே ஸ்கேல்பர் மோடில் இருங்க. அப்போ தான் உங்கள் லாஸஸ் வந்துட்டு மினிமைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ 26,150 வரைக்கும் நம்ம ஒரு சின்ன அப் மூவ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் நிஃப்டியுடைய சினாரியோ. ஸோ சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீஜன். ஓகே, அண்டு சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் வந்துட்டு 25,900, ரெசிஸ்டன்ஸ் 26,100. ஸோ 26,100 வரைக்கும் வெயிட் பண்ணி அது வரைக்கும் பிரேக் பண்ணுதான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல் என்ட்ரி எடுங்க. பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு வந்துட்டு 1 hour பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் மூவ் கொடுத்துருக்கு. பட் விஷயம் என்ன அப்படின்னா நிறையா ஸ்பைக்ஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் 15 minutesல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 1 or 2 என்ட்ரிஸ் எடுத்திருக்கீங்க, ப்ராப்பராக எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் வந்துட்டு ராங் என்ட்ரிஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நெகட்டிவ் அதிகமான லாஸஸ் உங்களுக்கு வந்திருக்க சான்சஸ் இருக்குது. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பரான என்ட்ரி எடுக்கணும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராப்பரான என்ட்ரி எடுக்கணும். இன்கேஸ் நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா அவர்ஸ் இங்கே என்ட்ரி எடுக்கிறோம், செகண்ட் க்ரீன் கேட்டல் இங்கே என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்கேல்பிங்கோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு ஓகே இங்கே ஒரு அப் மூவ் இருந்திருக்கு, நம்ம வந்து இங்கே வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் எய்ம் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. இந்த ஃபாலுக்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் 10 to 15% வந்து லாஸில் போயிருக்கும். ஸோ நம்ம வந்து பேனிக் செல் பண்ணியிருப்போம். அதனால தான் எப்போவுமே வந்து ஸ்கேல்பர் மோடில் இருக்கணும். சிங்கிள் கேண்டில் என்ட்ரி அண்ட் சிங்கிள் கேண்டில் எக்ஸிட். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுத்திருந்தா ஷார்ட் டேர்ம் ரெசிஸ்டன்ஸாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா இங்கேயே ஒரு ஸ்கேல்பிங்கில் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். பிகாஸ் இங்கே டச் பண்ண இந்த கேண்டிலோடைய ஹை வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஆர்எல்ஸ் செகண்ட் கேண்டிலில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம ஃபைனலி எண்ட் இன் ப்ராஃபிட். அதனால் எப்போவுமே ஸ்கேல்பர் மோடில் இருக்கணும். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன். ஆல் டைம் ஹை ஆர் ப்ரீவியஸ் ஹை அப்படி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த ரேஞ்ச் தான் வந்துட்டு 54,250. ஸோ இதுதான் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு பிரேக் அவுட் பண்ணால் அப் ட்ரெண்ட் பாசிபிள். அண்டு சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 53,955. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் பவுன்ஸ் ஆகிருக்கு, கன்சால்டேஷன் ஆகிருக்கு, ரிவர்சல் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு சப்போர்ட் ரேஞ்ச். ஸோ இதை பிரேக் பண்ணால் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபால் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே,
அந்த ஃபால் வந்து எது வரைக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரீஜன் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு டவுன் ட்ரெண்ட் பாசிபிள். ஸோ அதிலிருந்து ரிவர்சல் கூட ஆகலாம். மார்க்கெட் வந்து இங்கேருந்து இங்கே சப்போஸ் இதை பிரேக் பண்ணி இறக்குற மாதிரி இறக்குவாங்க, இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டு ரிவர்சல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணுற வரைக்கும் நமக்கு அப் ட்ரெண்டில் தான் இருக்க போகுது. பட் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பை ஆன் டிப்ஸ் பேட்டர்னில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டோடைய சினாரியோ. இப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.